ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் நாங்கள் 2012 21/12/2012 இந்த உலகம் அழியும் என்று இந்த ஆண்டு முதல் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதனால் மக்களும் கொஞ்சம் பயப்படுகிறார்கள். எப்படி வரப்போகுது அழிவு? திடீரென்று இந்த அழிவு வந்தால் நாம் என்ன செய்ய போகிறோம்? பல பேருடைய கேள்விகள் என்ன கூட கேட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அழிவு வரப்போகுதே, நீங்கள் செய்திகள் சொல்லுகிறீர்களே, இதற்குரிய விடை என்ன என்பதை பற்றி அநேகர் கேட்டார்கள். அதன் மூலமாக எழுந்ததுதான் இந்த செய்தி. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த உலகம் அழிய போகுது என்று ஏதோ ஒரு கணக்கின்படி சொல்லிவிட்டார்கள். ஆனால் நாம் விசுவாசிக்கிறது பரிசுத்த வேதாகமத்தை. ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை யாரும் நம்புவதில்லை. அதுதான் இன்றைய பிரச்சனை. நாங்கள் சொன்னால் நம்புகிறார்கள் இல்லை. நடக்கப் போகிறது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த அழிவுக்கு முன்பதாக சில காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சொன்ன சம்பவத்தை மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். 24ஆம் அதிகாரம் 40-41 வசனம். அவருடைய வருகைக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்து வாழுகிறவர்களை அவர் மத்திய வானத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிறாராம். இது முக்கியமான ஒரு காரியம். இயேசு அவர் சொன்னார், 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. 2 பேர் இருக்கிறார்கள் உலகத்திலே, ஆனால் ஒருவர் தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், ஒருவர் கைவிடப்படுகிறார். 2 ஸ்திரீகள் இயந்திரம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுகிறாள், ஒருத்தி கைவிடப்படுகிறாள். அப்படி என்று சொன்னால் இந்த ஒருத்தி யார்? ஒருத்தி என்று சொல்லப்படுகிறவர் 2 பேர் இருக்கிறார்கள். ஒருத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்கிறார் மத்திய வானத்துக்கு. அதே வேளையில் ஏற்றுக்கொள்ளாத பொம்பளை கைவிடப்படுகிறார். நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பது உண்மை. அது இல்லாமல் நாம் இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் எப்படியும் நாங்கள் வாழ்ந்து விடுவோம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் கைவிடப்படுவார். கைவிடப்படுவது பரிதாபம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்னா நோவாவின் காலத்தில் நடந்தது போல இயேசு கிறிஸ்து வரும் நாட்களிலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருந்தார், அழிவு வரப்போகுது, பேழைக்குள்ளே மழை வரப்போகுது, பேழை தூக்கப்பட போகிறது, அழிய போகிறீர்கள் என்று. ஒருவரின் செய்திக்கு செவி கொடுக்கவில்லை. மழை வெள்ளம் வந்து அழிந்த சம்பவத்தை நாங்கள் ஆதியாகமத்திலே 7ஆம் அதிகாரத்தில் 6 இருந்து 7, 8, 9 வரை வாசிக்கிறோம். இதை இந்த சம்பவத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு எங்களுக்கு சொல்லுகிறார். அப்படி போல இப்படி நடக்கும். அந்த காலத்தில் இப்படி அழிந்தார்கள், இப்போ வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல். அந்த மக்கள் அந்த பேழைக்குள்ளே புகுந்து காப்பாற்றப்பட்டார்கள். மழை வெள்ளம் அழித்தது, அந்த பேழை எழுந்து விட்டது. அந்த உள்ளே சென்றவர்கள் காப்பாற்றப்பட்டு விட்டார்களா? இல்லையா? காப்பாற்றப்பட்டார்கள். அதற்கு ஒப்பாகத்தான் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு மறுபடியும் பிறக்க வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3-5 வரை வாசித்து பாருங்கள். அதை விட இன்னுமொரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இன்றைக்கு மதங்களினாலே சில கொள்கைகளினாலே அவர்கள் நீங்கள் இப்படி செய்தால் போதும், திருவிழா ஞானஸ்தானம் கொடுத்து நாங்கள் இப்படி செய்திருக்கிறோம் கிரியைகள் உண்டு. விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற வரங்களை குறித்து அங்கே சொல்லப்படுது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. முதலாவது, பிசாசுகளை திரட்டுவீர், நோமான பாசுகளை பேசுவீர், சர்ப்பங்களை எடுப்பீர், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, வியாதியத்தின் மேல் கைகளை வைப்பார்கள், சொஸ்தமாவார். இப்படியான காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார்.
நவமான பாசைகள் நிச்சயமாக பேசப்பட வேண்டும். வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, நவமான பாசை பேசப்பட வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது, அந்த பாசை ஆண்ட தேவனோடு பேச வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையாலே அந்த தேவனோடு இணைந்து பேசுகிற அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வர வேண்டும். இந்த அனுபவத்தில் இருந்தால் அந்த ஆவியின் வல்லமை எடுத்துக்கொள்ளும் மேலே. இது முதலாவது காரியம். இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷத்தில் தான் இன்னும் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். இல்லை, மத்தேயு சுவிசேஷம் அல்ல, அடுத்தது நாம் மரித்த பிறகு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு மரித்தவர்கள் எப்படி உயிரடைவார்கள்? உயிரோடு இருக்குன்னா மறுரூபமாவோம் என்று வாசித்தோம். அதை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 45 54 வரை வாசிக்கிறோம். ஏனெனில் முந்தின மனுஷனாகி ஆதாம் ஜீவாத்துமானான் என்று எழுதியிருக்கிறபடி பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே பிந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஆவிக்குரிய சரீரம் உண்டு, ஜென்ம சரீரம் உண்டு. இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நாம் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எங்களை மீட்டெடுக்க வந்த அந்த ஆவியானவர், அதான் பிந்தின ஆதாம் ஆவியானவர், வானத்திலிருந்து வந்த கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று வாசிக்கிறோம். அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானோட வல்லமைக்குள்ளே நாங்கள் எல்லாரும் போகுவோம். அப்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே நாங்கள் மறுரூபமாவோம். இந்த மறுரூபமாவதல் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெற வேண்டும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மக்கள் மணவாட்டி சபை, அதாவது பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நாங்கள் அதன்படி நாங்கள் திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்று மறுபடியும் பிறந்து மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று அவருடைய வல்லமையை பெற்று காத்திருந்து ஆயத்தப்படுகிறவர்களை மத்திய வாரத்துக்கு அழைக்கிறார். இது இரகசிய வருகை என்று வேதம் சொல்லுகிறது. இது வேதத்துக்குள்ளே வாழுகிறவர்களுக்கு நிறைய விளங்கும். அடுத்ததாக இந்த மரித்தவர்கள் மரித்து போனார்கள். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்தவர்கள் அப்படியே உயிரடைய மாட்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லிவிட்டது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் உயிரடைய மாட்டார்கள். ஏற்றுக்கொள்கிறவர்கள் உயிரடைவார்கள் என்று வேதம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 14 வாசிக்கிற பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மரித்தவர்களை தேவன் கொண்டு வருவார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் எப்படி மரிக்க வேண்டும்? அவர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்து ஜீவிக்கிறார் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2 வாசிக்கிற பொழுது நாங்கள் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு ஆதாமை அடக்கம் செய்து இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்துக்களே ஒவ்வொருவரும் மரித்தால் நாங்கள் இறந்து போனாலும் உயிர் அடைவோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோட கூட மறுரூபமாகி போவோம். இந்த காரியங்கள் மத்திய வானத்திலே நடக்கப் போகிறது. இந்த மக்களை அழைத்த பிறகு இது ஒரு இரகசிய வருகை. தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு இரகசிய வருகை என்று வேதம் சொல்லுகிறது. இது எடுத்துக்கொண்ட பிறகு இந்த பூமியிலே ஒரு கடுமையான ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலம் உபத்திரவத்தின் காலம். அந்த உபத்திரவம் இந்த பூமியில் இன்றைக்கு மக்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒன்றும் சரியான முறையில் நடைபெற ஆரம்பிக்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், சூரியன் உதிக்கையிலே இருண்டுவோம், சந்திரன் ஒளிகொடாது இருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இவைகளெல்லாம் நடக்கப் போகிறது. இந்த மணவாட்டி சபை எடுத்துக்கொண்ட பிறகு இந்த பூமியிலே தத்தளிப்பு உண்டாக போகிறது. இன்னும் உலகம் அழியாது. இப்போதைக்கு சாத்திர சம்பந்தமான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த உலகத்திலே சிறு சிறு அழிவுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை நாசா நிறுவனம் கூடி ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஏனென்றா இந்த பூமி தன்னிடத்தை நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது ஜப்பான் தேசத்திலிருந்த பூமி அதிர்ச்சிக்கு பிறகு பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கி இருக்கிறது. அந்த செய்தி நான் இந்த இணையதளத்தில் இருக்கிறது, தேடி நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போ மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று பார்த்தோம். அதை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்களும் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபமாகி மத்திய வானத்துக்கு போய்விடுவோம். அந்த நோவாவின் பிழைக்குள்ளே பிரவேசித்தவர்கள் போன பிறகுதான் இந்த பூமியிலே உபத்திரவம் பெறப்போகிறது.
உபத்திரவம் வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பகிரங்க வருகை ஒன்று இருக்கிறது. அது மத்திய சுவிசேஷத்தில் சொன்னார். எப்படி என்று சொன்னால், மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு வானத்தின் மேகங்களுடைய வருகிறது. அவர் வந்து நியாயம் தீர்ப்பார். இந்த ஜனங்களை எல்லோரையும் கூட்டி சேர்ப்பார், இரண்டாக பிரிப்பார். மக்களுக்கு கொடுத்து, அவருடைய துன்பங்களுக்கு, வியாதிகளுக்கு, பஞ்சத்துக்கு, நிர்வாணங்களுக்கு கொடுத்து அவளை பார்க்க போனவர்களுக்கு மத்திய சுவிசேஷம் 24:30 வசனத்தை வாசிக்கிற பொழுது இப்படிப்பட்டவர்களை ஒரு நியாயம் தீர்க்கிறார். வந்து அவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இங்கே வந்து பகிரங்கமான ஒரு விசாரணை நடத்துகிறேன், நீ என்ன செய்தாய் என்று சொல்லி. அப்போ கொடாதவர்கள் ஒரு பக்கம், கொடுத்தவர்கள் ஒரு பக்கமாக பிரித்து அவர்களுக்கு செய்யாதவர்களை நரகாக்கினிலே தள்ளுகிறார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். இதை இன்றைக்கு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்களுக்கு கொடுங்கள், அகதிகளாக இருக்கிறார்கள், பஞ்சம், பசி, நிர்வாணம் இப்படி வாழுகிறார்கள். சொல்ல முடியாத துன்பங்களோடு வாழும் மக்களுக்கு கொடுங்கள் என்றால், நாங்கள் வந்து விட்டோம், எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, எங்களுக்கு இதுவும் தேவையில்லை, எங்களுக்கு நாடும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு நாங்கள் நல்ல சுபிட்சமாக வாழுகிறோம், ஆனால் கைவிடப்படுவீர்கள். இரண்டாக பிரிக்கிறார். வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் பிரிக்கிறார். செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ செம்மறி ஆடுகளை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும். அவர்கள்தான் இந்த மக்களுக்கு கொடுத்து இங்கே எல்லாம் செய்து கொண்டிருக்கிற மக்கள், அங்கே பிதாவுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற மக்களாக இருக்கிறார்கள். இது அவருடைய பகிரங்க வருகையில் நடக்க போகிற ஒரு காரியம். விளையாட்டாக எண்ணிக்கொண்டு நாங்கள் எல்லாம் ஏதோ செய்கிறோம், வந்து எங்களுடைய மதம் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். அநேகருக்கு இந்த செய்திகளினாலே அநேகர் என்னை தப்பாக நினைக்கலாம், அதனாலே நமக்கு ஒன்றும் இல்லை. நாம் சொல்ல வேண்டிய கடமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நாங்கள் வலுக்கட்டாயமாக யாரையும் இழுக்கவில்லை, நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இதுதான் நடக்கப் போகிறது, நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இவைகளை தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் எந்த ஒரு பணமோ, எந்த ஒரு பயணமோ, எந்த ஒரு காரியங்களோ எங்கேயும் நீங்கள் தேடி ஓட வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு, நான் கடந்த செய்தியிலே சொன்னேன், த லைட் என்ற செய்தியிலே, அதே மாதிரி நீங்கள் இந்த வேதத்தை வேண்டி வாசித்து அதன்படி வேணுமென்றா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நமக்கு அறிவிப்போம். நீங்கள் பணம் தர வேண்டாம். நாம் பணத்துக்கு ஊழியம் செய்வதல்ல. இப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறார்கள், மதம் மாற்றுகிறார்கள், பணத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள். நாம் ஆண்டவருடைய வழியை உங்களுக்கு காட்டுகிறோம். என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய வழியை சொல்லுகிறோம். வேதத்தை வாசியுங்கள், இனி காலம் செல்லாது. நாங்கள் எங்களுடைய மதங்கள், எங்களுடைய இப்படியான நிறைய காரியங்கள் நமக்குள்ளே புதைந்து கிடக்கிறது, நிறைய பாரம்பரியங்கள் இருக்கிறது. அவைகள்லாம் நம்மை காப்பாற்றும் என்று நாம் நினைக்கிறோம். அவைகள் நம்மை ஒருபொழுதும் கொண்டு வராது. உலகம் அழிய போகுது என்று எங்கோ ஒரு இதில் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு கணிப்பை வைத்து சொன்னார்கள். சரி, அது நடக்கிறதுக்கான காரியங்கள் இன்னும் நடைபெற ஆரம்பிக்கவில்லை. இந்த மணவாட்டி சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 2012ஆம் ஆண்டு இந்த பிறந்த வருடம், இந்த வருடம் நாங்கள் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு 2012ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன வார்த்தையை கடைப்பிடித்து அதன்படி மறுபடி பிறந்து விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்று அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்று, ஏனென்றால் பரிசுத்த ஆவி இல்லாமல் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. அது ஒரு வல்லமை. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது, பரலோகம் சென்ற பொழுது அவருடைய ஒரு மேகம் சூழ்ந்து கொண்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நமக்கு பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இல்லாவிட்டால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நமக்குள்ளே நிரம்பி வழிய வேண்டும். மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்னார், எண்ணெய் இல்லாதவர்கள் எண்ணெய் வாங்க போனார்கள், கைவிடப்பட்டார்கள். எண்ணெய் வந்து பரிசுத்த ஆவிக்கு அடையாளம், அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களிலே நிறைந்திருக்கும். நல்ல நிறைந்து வல்லமை நிறைந்து ஜெபத்திலே ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியோட வல்லமை உங்களுக்கும் தேவனுக்கும் வல்லமை இருக்கும். ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கேட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார். யார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள்? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம். கேளுங்கள், வல்லமை தருவார். அவர் உங்களுக்கு ஒரு பாசியை தருவார்.
அவருடைய நவமான பாசங்களை நீங்கள் அவரோடு பேசுங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது என்னதென்று அறியாமல் இருக்கிறதுனால வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவர். நீங்கள் ஜெபத்திலே தமிழிலே ஜெபித்துக் கொண்டிருங்கள். அப்படியே அந்த ஜெபம் தேவனுடைய பாசையிலே மாறி ஜெபிக்கும். இந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. தனியே நான் இதை ஜெபிப்பேன். பகிரங்கமாக இதை செய்ய முடியாது. ஏனென்றால் மற்றவர்களுக்கு இது புரியாது. அந்நிய பாசை வேறு, தேவனுடைய நவமான பாசை வேறு. அந்நிய பாசை இன்னொருவர் பேசுகிற பாசை, நாம் பேசுவது அந்நிய பாசை. இதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வெளிநாடுகளில் இந்த மக்கள் பேசின மொழியை பேசினார்கள். அவருடைய பாஷைகளை பேசுகிறவர்களோடு அவர் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ தேவனுடைய வல்லமை அங்கே வருகிற பொழுது நடக்கும். நிச்சயமாக நான் தேவனோடு இணைந்து அவருடைய பாஷைகளை பேசி ஜெபித்து ஆயத்தமாக இருக்கும். அந்த வல்லமை மத்திய வானத்திலே வந்து நம்ம இழுக்கிறது. அந்த வல்லமை இழுக்கிற பொழுது அப்படியே மறுரூபமாகும். ஒரு காந்தம் அது மேலே இருந்து இழுக்கிற பொழுது கீழே இருக்கிற அந்த இரும்பை எப்படி இழுத்து கொள்கிறதோ அதே போலதான் மத்திய வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட நாம் அந்த சரீரத்தை, இந்த அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக, பரிசுத்தாவோட வல்லமை நிறைந்த சரீரமாக மாற்றி வைத்திருக்க வேண்டும். இதை செய்தால் போதும். நான் பூஜைக்கு போனேன், நான் அது செய்தேன், இது செய்தேன், பண்டிகை கொண்டாடினேன், கிறிஸ்மஸ் கொண்டாடினேன், அது ஒன்றும் கணக்கில் வராது. அது ஒன்றும் வேதத்தில் எழுதப்படவும் இல்லை. நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடினோம், அவருக்கென்று செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். ஒன்றும் கணக்கில் வர. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கிறிஸ்மஸை குறித்தோ ஈஸ்டரை குறித்தோ ஒன்றும் எழுதப்படவில்லை. அவர்கள் கொண்டாடவும் இல்லை. அது வேறு பிரச்சனை, அது மதங்கள் கொண்டு வந்த பிரச்சனை. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், 2012ஆம் வருடம் இயேசு கிறிஸ்து பிறந்த வருடம். இதைத்தான் நாம் நம்புகிறோம். அது 25ஆம் தேதி என்று எங்கேயும் எழுதப்படவில்லை, டிசம்பர். அதை ஒரு மதங்கள் கொண்டு வந்து அதை ஏதோ ஒரு காரியத்தை மாற்றி அமைத்து விட்டார்கள். அதை பற்றி பேச நமக்கு நேரம் இல்லை, அது தேவையும் இல்லை. அடுத்ததாக இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோட பகிரங்க வருகையில் இன்னும் ஒரு காரியத்திலே அவர் இந்த உலகத்திலே இருந்து போய் கிபி 95ஆம் ஆண்டிலே யோவானுக்கு பத்மதீவிலே தரிசனமாகி ஒரு காரியத்தை வெளிப்படுத்த விஷயத்தில் சொன்னார். அதுதான் இன்றைய சபை. முதல் வசனத்திலே அங்கே யோவானுக்கு தரிசனமாகி எழுதப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள், யூதர்களும் அவரை பார்த்து புலம்புவார்கள், சகல கோத்திரத்தாரும் புலம்ப போகிறார்கள். இந்த காரியம் நடவாமல் உங்களுக்கு உலகம் அழியும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படி. வெளிப்படுத்த விசேஷம் திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். தெளிவாக வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க வேதம் திருவெளிப்பாடு என்று சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க வேதத்தில் எல்லாம் ஒன்றாம் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் வேதத்தை வாசிக்கிறது இல்லை. அங்கே அவர்கள் சொல்லுகிறத மாத்திரம் இவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள். சரி, அவர்கள் கடைப்பிடிக்கட்டும். இன்னும் அடுத்த ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், உலகம் எப்பொழுது அழியும் என்று சொன்னால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு தெளிவான ஒரு அழிவை பற்றி தேவன் சொல்லியிருக்கிறார். இது பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஒரு சீடர். அவர் சொல்லுகிற காரியம், பூர்வம் முதல் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிறைவேற்றிருக்கிற பூமியும் உண்டாயிருக்கிறது என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலத்தினாலே அழிந்தது என்பதை மனதார் அறியாமல் இருக்கிறார். அப்பொழுது இருந்த உலகம் அழிந்தது. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவர் பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்துக்கு குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருகிறார். திருடன் வருகிற விதமாய் வருகிறார். அப்பொழுது வானங்கள் மடவடவென்று அகன்று பூதங்கள் எரிந்து உருகிப்போம். பூமியில் உள்ள அதன் கிரிகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். இப்படி இருக்கிறவைகளாய் அழிந்து போகிறதுனாலே நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அது நடைபெறப் போகிற காரியத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். இவர்களை ஏற்று இதுக்கு முன்பதாக நீங்கள் ஆயத்தப்பட, இது 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது இந்த சம்பவம் தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை நான் கடைப்பிடித்து ஆயத்தப்படுங்கள்.
மற்றவர்களை பாராதீர்கள், மனிதர்களை மதங்களை விட்டு விடுங்கள். வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும்படி உங்களை நான் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வரையை ஆயத்தப்படுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.